Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான தேங்காய் பால் இறால் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, ஒரு 2 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி, 2 ஸ்பூன் தயிர், 1 கப் தேங்காய் பால், இறால் 1 kg, தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ ஃப்ரானை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பவுலில் கொஞ்சமாக உப்பு அப்புறமா தயிர் ஆட் பண்ணி இந்த ஃப்ரானை கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு தயிர் ஊற வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டு வைக்கலாம். மண் சட்டி சூடானதும் அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதுமே அதில் சோம்பு, பட்டை, கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சமாக வதங்கின உடனே அதில் இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது பச்சை வாசனை போனதுமே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே குக் ஆகிடுச்சு. அதில் எடுத்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கிண்டிக்கோங்க. இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்ச இறாலை சேர்த்துக்கலாம். அப்புறமா இறால் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி இதை இப்படி கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் தானாகவே இறால்ல இருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறமா எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அதுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டேஸ்டியான தேங்காய் பால் இறால் கிரேவி ரெடி. இதை நீங்கள் சூடான சாதத்துக்கு கூட சாப்பிட்டிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.